மேஜிக் ஸ்பாஞ்ச நல்லா வெள்ளை கலர்ல வாங்கி, இப்ப இப்படி ஆயிடுச்சே! இப்ப இத தூக்கி தான் போடணும். அப்படி தானே நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மேஜிக் ஸ்பாஞ்சோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அத எப்படி யூஸ் பண்ணணும்? இந்த மாரி கலர் மாறிடுச்சுன்னா, அத எப்படி ரீயூஸ் பண்ணணும்ன்றத நான் டீடைல்டா சொல்றேன். மேஜிக் ஸ்பாஞ்ச் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா, கொஞ்சம் அது அழுக்கெல்லாம் தேய்ச்சு கிளீன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, கலர் இந்த மாதிரி ப்ரௌனா மாற ஆரம்பிச்சிருக்கும். ஐய்யய்யோ! இது என்னடா இதுன்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுருப்போம். ஓகேங்களா? அத இனிமே நீங்க தூக்கி போட வேணாம். இதை திருப்பியுமே நம்ம ரீயூஸ் பண்ணலாம். ஸோ மேஜிக் ஸ்பாஞ்ச் பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்றேன். மேஜிக் ஸ்பாஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ டூ இசட் வீட்ல இருக்கிற எல்லா கரையும் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம். மேஜிக் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு ஈஸியா அது புண்டு வந்துரும். அதுக்கு காரணம் நம்ம அத ஸ்குவீஸ் பண்ணக்கூடாது. அது இப்படியோ அப்படியோ ஸ்குவீஸ் பண்ணாம 2 கைய வச்சு தண்ணி தொடும்போது இப்படி நல்லா பிரஸ் பண்ணி குடுத்தாலே போதும். ஸோ இத வச்சு என்னென்ன மாரி கரைகள்லாம் நம்ம வந்து கிளீன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நாள் கணக்கா, வருஷ கணக்கா இருக்கிற அந்த செவுருல, ஸ்விட்ச் போர்டுல, ஏதாவது பலகையில, வுட்டு, ஃப்ளோரிங்கு, வாலு எந்த மாதிரி மெட்டீரியல்ல வேணா, என்ன மாதிரி கரைய வேணாலும் இது கிளீன் பண்ணலாம். ஆனா, நீங்க அந்த கரைய கிளீன் பண்ணும்போது அந்த கரை சூப்பரா சுத்தமா போயிடும். இப்ப நீங்களே நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நாள் கணக்கா, வருஷ கணக்கா இருக்கக்கூடிய கரைகள் நீங்க காலனியில. ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஒரு பொது நலன் கருதி நான் வந்து என்னுடைய அழுக்கான மேஜிக் ஸ்பாஞ்ச வச்சு நான் அத கிளீன் பண்றேன். நீங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து அத திருப்பி ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்க. எல்லாமே அழுக்கான ஸ்பாஞ்சு பட் ஸ்டில் ஒர்க்கிங் இன் குட் கண்டிஷன். ஸோ உங்களுடைய மேஜிக் ஸ்பாஞ்ச் ஒயிட்டா இருந்து யூஸ் பண்ண அப்புறம் இந்த மாதிரி கலர் மாறிடுச்சுன்னா தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுறாதீங்க. திருப்பியுமே நீங்க அதே எஃபெக்டிவா அதை திருப்பியுமே பழைய மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கிச்சன்ல இருக்கிற எண்ணெய் கரையை நம்ம இந்த ஸ்பாஞ்ச் வச்சு தேய்க்கும் போது தான் இந்த ஸ்பாஞ்ச் கொஞ்சம் கரை பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனாலுமே அது எஃபெக்டிவா அது கிளீன் பண்ணுங்க. ஸோ அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. எண்ணெய் கரை மட்டும் இல்லைங்க, செவரில் பென்சில் அலக்கிருக்கிறது, பேனா அலக்கிருக்கிறது, கிரையான்ஸ் அலக்கிருக்கிறது, வருஷ கணக்கா இருக்கிற சுவிட்ச் பாக்ஸ் கரை, சுவிட்ச் பாக்ஸ் சுற்றி கை படிஞ்சு கை பட்டு இருக்கும். கிச்சனில் செவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கை பிடிச்சி எழுந்திருப்போம். அந்த மாதிரி எல்லா கரையும் இந்த ஒரு எரேசர் வச்சு நம்ம கிளீன் பண்ணி. வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, ஓனர் வந்து புதுசாக பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருப்பாரு. நம்ம சோஃபா பாட்ட இடம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாக படிஞ்சிருக்கும். ஸோ திருப்பியே ரீபெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு இந்த எரேசர் வச்சு அழகாக வீடை ரப் பண்ணி கொடுத்துட்டு புதுசு மாதிரி ரிட்டர்ன் பண்ணிடலாம். பெயிண்டிங் சார்ஜஸையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு எரேசர். ஓகே, எனக்கு இந்த கருப்பாக இருக்கிறது பிடிக்கவே இல்லை, எனக்கு அசிங்கமாக இருக்குது இதை பார்க்கும்போது நினச்சிங்கன்னா சிம்பிளுங்க. அழகாக ஒரு கத்தி எடுங்க, சூப்பராக அதை ஷேவ் பண்ணுங்கள். திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒயிட் லேயர் உள்ள அப்படியே இருக்கும். இல்லைனா இன்னொன்று சொல்லிட்டீங்களா, இது புதுசாக வாங்கும் போதே குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு அழகாக யூஸ் பண்ணிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இதோட ரேட் கேட்டால் ரொம்ப அசந்து போயிடுவீங்க. ரொம்ப கம்மிங்க, 100-200 ரேஞ்சிலேயே இந்த ஐட்டம் உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் வேணும்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், தேவைன்னா செக் பண்ணுங்கள். பை.